Hi friends, welcome to Techmalar. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் அப்படினா நம்ம Android மொபைல்ல வந்து நாம வந்து நிறைய போட்டோஸ், வீடியோஸ் அப்புறம் டாக்குமெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய ஃபைல்ஸ் எல்லாம் வந்து வச்சிருப்போம். அதுல ஒரு சில முக்கியமான போட்டோஸ், வீடியோஸ், டாக்குமெண்ட்ஸ் வந்து நாம வந்து யாருக்கும் தெரிய கூடாது அப்படிங்கிறதுக்காக அத வந்து கைட் பண்றதுக்கு ஒரு அப்ளிகேஷனோ அப்படி இல்ல அப்படினா கேலரியை லாக் பண்றதுக்கு ஒரு அப்ளிகேஷனோ யூஸ் பண்ணி அத வந்து லாக் பண்ணி சேஃபா வச்சிட்டு இருந்திருப்போம். ஆனா இப்போ வந்து நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு ட்ரிக் யூஸ் பண்ண போறோம். அதுக்கு வந்து எந்த ஒரு அப்ளிகேஷனுமே நமக்கு தேவையில்லை. ஒரு சின்ன ட்ரிக் தான். அந்த ட்ரிக் பண்றது மூலமா நீங்க வந்து எந்தெந்த ஃபைல் எல்லாம் உங்களுக்கு முக்கியமான ஃபைலோ அடுத்தவங்க யாரும் பார்க்க கூடாது அப்படினு நினைக்கிறீங்களோ அந்த ஃபைல் எல்லாமே வந்து சேஃபா ஒரு ஃபோல்டர் போட்டு நம்ம வந்து கைட் பண்ணி வச்சுக்கலாம். அது எப்படி அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். ஸ்கிப் பண்ணா உங்களுக்கு புரியாம போகலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே கீழ இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வரும் பெல் சிம்பலை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல போடுற எல்லா வீடியோவும் அடுத்த செகண்டே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஓகே, ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து நீங்க ஃபைல் மேனேஜர் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிக்கிட்டு இதில் வந்து SD கார்டு நான் ஓபன் பண்ணிக்கிறேன். இப்போ SD கார்டில் வந்து இதில் நிறைய ஃபோல்டர் போட்டு வச்சுருக்கிறேன். இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டருக்குள்ளே உங்களுக்கு எந்தெந்த ஃபைலெல்லாம் கைட் பண்ணணுமோ அந்த கைட் பண்ண வேண்டிய ஃபைல் எல்லாமே அந்த ஃபோல்டருக்குள்ளே போட்டு ஒரே ஃபோல்டர் ஆக்கிக்கோங்க. ஆக்கிட்டு இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு இந்த ஆப்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே தான் நான் வந்து எனக்கு தேவையான ஃபைலெல்லாம் நான் உள்ளே போட்டு வச்சுருக்கேன். நான் இப்போ அந்த ஃபைலை வந்து அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு மோர் போயிட்டு ரீநேம் கொடுத்துட்றேன். ரீநேம் கொடுத்துக்கிட்டு நீங்கள் இதில் வந்து என்ன நேம் கொடுத்து வச்சுருந்தாலும் சரி, அதுக்கு அந்த நேமுக்கு முன்னாடி ஒரு டாட் மட்டும் வச்சுருங்க. ஒரு டாட் மட்டும் வச்சுட்டு ரீநேம் அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபோல்டர் வந்து இல்லாமல் போயிடும், இதில் வந்து வராது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேலரி மூலமாக போய் ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் கூட அது உள்ள என்ன ஃபோட்டோஸ் வச்சுருக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோஸ் வந்து கேலரியில் ஷோ ஆகாது. ஓகே, நம்ம இப்போ வந்து அதை எப்படி எடுத்து பார்க்குறது? இப்போ நமக்கு தேவையானப்போ நாம் வந்து அதை எடுத்து பார்க்கணும்ல, அதுக்காக வந்து எப்படி எடுத்து பார்க்குறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா இப்போ இதில் ஒன்றும் இல்லை. நீங்கள் அந்த மோர் அப்படின்றது பார்த்தீங்களா, அந்த மோர் ஆப்ஷன் போய்க்கோங்க. போயிட்டு ஷோ ஹிடன் ஃபைல் அப்படிங்கிறது இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஃபைலை வந்து கைட் பண்ணி வச்சிங்களோ டாட் வச்சு ரீநேம் பண்ணி கொடுத்தீங்களோ அந்த ஃபைல் வந்து இப்போ வந்திருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி நீங்கள் அதுக்கு உள்ள ஃபைல்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். மறுபடியும் வந்து அதே மாதிரி மோர் போயிட்டு கேன்சல் ஹிடன் ஃபைல் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃபைல் திரும்பியும் மறைஞ்சிரும். இந்த மாதிரி வந்து நம்ம ஈஸியாக வந்து கைட் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு வந்து எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி ஒரு அப்ளிகேஷனுமே யூஸ் பண்ண வேண்டாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரிக் வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. பிடிக்கலன்னா டிஸ்லைக் கொடுங்க. மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ஒரு வீடியோவோட சந்திக்க வரேன். நன்றி.